வணக்கம் மக்களே, மாங்காய் சாதம் செய்யலாம் வாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது சாப்பிட்டுணுங்க. 4 காஞ்ச மிளகாய், தனியா, கொஞ்சோண்டு சீரகம், 4 மிளகு போட்டுக்கோங்க. வாசனைக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க பொன்னிறமாக. இந்த சைடு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் நான் 3 போட்டுக்கணுங்க. ஏற்கனவே மசாலாவில் போட்டு அரைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கட்டும். மாங்காய் தோலோடு சீவிக்கோங்க. அதே தண்ணி விட்டுடுது. தோல் எடுத்துட்டோம்னா சுத்தமாக தண்ணியாக இருக்கும். மாங்காய் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதுங்க. சாப்பாடு எடுத்து போட்டு பாப்பாவுக்கு தான் காலேஜுக்கு லஞ்சு எத்தனை மணி 3:45 எழுந்துப்போங்க. அதே மணி ஆகிடுது. பாப்பாவுக்கு 6 மணிக்கெல்லாம் கூட்டின்னு போய் பஸ் ஏற்றணும். அந்த மசாலாவை போட்டு நல்லா கலரி கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலா போட்டோம்னா மாங்காய் சூடு, தனியா போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் சூடு எடுத்துடும். தனியாக புதினா நாள் போட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும் சாப்பாடு. இன்றைக்கி மாங்காய் சாதம், முட்டை வறுவல், கார சட்னி, மினி தோசை தாங்க. அது வீடியோவே எடுக்கலை, டைம் ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.